7 நாளா நடந்த போஸ்டல் ஆஃபீஸ் ஸ்ட்ரைக் ஒரு வழியா முடிவுக்கு வந்திருக்கு. முடிவுக்கு வந்திருக்குன்னா, ஸ்ட்ரைக்க தான் முடிச்சிருக்காங்களே தவிர, இந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கல. ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணுமா? வைக்கக்கூடாதா? ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு மெஷின் இருக்கா? அப்படியே வைக்கிறதுனாலும் ஓவர் டைம் பேமெண்ட் என்ன மாதிரின்னு நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம தான் ஸ்ட்ரைக்க முடிச்சிருக்காங்க. தங்களோட தீர்மானத்துல எந்த ஒரு சேஞ்சும் இல்லைன்னு அரசாங்கமும் சொல்லிருச்சு. எது எப்படி இருந்தாலும் அட்வொகாட்டா மூலமா நாங்க எப்பவும் சொல்ற மாதிரி வெறும் ஃபிங்கர் பிரிண்ட் மெஷினை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தா சரி வராது. இந்த பிரச்சனைக்கு ஒரு லாங் டைம் சொல்யூஷன் தேவைன்னா நாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா போக வேண்டியதா இருக்கு. உங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கேட்டிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது அவங்க வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம்னு நிறைய கதைகளை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல போஸ்ட் ஆஃபீஸ்ல மட்டும்தான் ஃபோன் இருந்துச்சு. வீடுகளில் ஃபோன் இருக்கிறது ரொம்ப குறைவு. ஸோ யார் எப்போ கால் பண்ணணும்னாலும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் போயாகணும். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் மாதிரியான சேவைகள் மூலமாக இன்னைக்கு வேலைக்கு வரலன்னு சொல்கிறதுனாலும் இல்லை யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு தகவல் சொல்லி அனுப்புறதுனாலும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. அப்படியே காலப்போக்கில் டெக்னாலஜி டெவலப் ஆகவும் டெலிகிராம் சேவைகள் குறைஞ்சு கரண்ட் பில் வாட்டர் பில் மாதிரியான விஷயங்களை போஸ்ட் ஆஃபீஸில் கட்டலாம்ங்கிற மாதிரி சேவைகளை கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஃபைன் கட்டுறதுனா கூட போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணலாம்னு சேவைகள் வந்துச்சு. இப்படி சேவைகள் சின்ன சின்னதாக மாறிட்டு இருந்தப்போ டெக்னாலஜியில் நடந்த பெரிய மாற்றங்களால் இப்போ எல்லாரும் ஃபோன் மூலமாக இமெயில் மூலமாக வேலைகளை முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் லவ்வருக்கு மெசேஜ் பண்ணணும்னா கூட வாட்ஸ்அப்பிலேயே அனுப்பிடலாம். லெட்டர் எழுத கூட தேவையில்லாமல் போயிடுச்சு. அதனால போஸ்ட் ஆஃபீஸ்களுடைய பயன்பாடும் பைசிக்கலில் வந்து லெட்டர் டெலிவர் பண்ணுறது மாதிரியான சேவைகளோட அளவும் குறைஞ்சிருச்சு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உலகம் சேஞ்ச் ஆகும்போது தபால் திணைக்களத்தில் இருக்கிற சில சேவைகளுக்கு தேவையில்லாமல் போகுது. இப்பையும் அந்த திணைக்களத்தில் இருக்கிற சேவைகளோட லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற யுனிக்கான சேவைகள் கொஞ்சமாக தான் இருக்குது. அதோட இந்த போஸ்டல் சர்வீஸுக்கு போட்டியாக நிறைய குரியர் சர்வீசஸ் வந்துருச்சு. குரியர் மட்டும் இல்லாமல் பிக்மி ஃபுட்ஸ், ஊபர் ஈட்ஸ், பிக்மி ஃப்ளாஷ் மாதிரி டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ், டெலிவரி சர்வீசஸ் நிறைய உருவாகி இருக்கிறதால இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டோட தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ண நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ இருக்கிற தகவல்கள் படி இலங்கையில் 653 மெயின் போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்குது. அதோட சப் போஸ்ட் ஆஃபீஸஸ் மாதிரி போஸ்டல் சர்வீஸ் சென்டர்ஸ் 4000 கிட்ட இருக்குது. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் 22,000 பேருக்கு கிட்ட வேலை செய்கிற கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கான செலவுகளை பார்க்கும்போது ரிகரிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் இருக்கிற 85%க்கும் அதிகமான செலவு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற அந்த 22,000 பேருக்காக செலவு செய்யப்படுது. தபாலுக்கு கிடைக்கிற வருமானத்தை பார்த்தா கிட்டத்தட்ட 250 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கிது. அதுவும் பிரதானமாக ஏஜென்சிஸ் மூலமாக. ஏஜென்சின்னு சொல்கிறது இந்த ஃபைன் கட்டுற ஆக்கள், டெலிஃபோன் பில் கட்டுறவங்க, கரண்ட் பில், வாட்டர் பில் கட்டுற ஆக்கள் மூலமாக. ஆனால் அந்த மாதிரி ஏஜென்சி மூலமாக வருமானம் வந்தாலும் அப்படி வரக்கூடிய காசு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். உதாரணத்துக்கு கரண்ட் பில்லை போஸ்ட் ஆஃபீஸில் கட்டினாலும் அது டிரெக்டாக இலங்கை மின்சார சபைக்கு தான் போகும். ஸோ அதிகமான செலவு நடக்கிறதும் இந்த ஏஜென்சி மூலமாக கிடைக்கிற பணத்தால் தான். சரி, நாங்கள் பேக் டு டாபிக் வருவோம். இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது கண்டிப்பாக நடக்கணும். ஆனால் இந்த திணைக்களத்தை இன்னும் வினைத்திறன் ஆக்கணும்னா, எஃபிஷியன்ட் ஆக்கணும்னா என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இந்த கவ்பே பிளாட்ஃபார்மை அரசாங்கம் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்போ தபால் திணைக்கள அதிகாரிகள் அதுக்கும் எதிராக இருந்தாங்க. காரணம், ஃபைன் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை டெலிஃபோன் பில், வாட்டர் பில், கரண்ட் பில் கட்டுறதா இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகாமல் எல்லாத்தையும் ஃபோன் மூலமாக ஆன்லைன்லேயே பண்ணக்கூடியதாக இருக்கிறதால இந்த ஏஜென்சி மூலமாக கிடைக்கிற அந்த கமிஷன் பணம் அவங்களுக்கு கிடைக்காம போகுது. அப்போ போஸ்டல் சர்வீஸுக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகுது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அரசாங்கமே இதை ரன் பண்ணுறதால தபால் திணைக்களத்துக்கு கிட்டத்தட்ட 2 பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இதையும் தனியார் மயப்படுத்தணுமான்னு கேட்டால் ஆல்ரெடி எங்களுடைய தபால் சேவைக்கு கொரியர் சர்வீசஸ், பிக்மி ஃப்ளாஷ், ஊபர், கவ்பே, ஹெலக்குரு மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக பெரிய காம்படிஷன் உருவாகி இருக்கிறதால எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச டிஹெச்எல் சர்வீஸ் மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக ரன் பண்ணலாம்.
உண்மையில் டிஹெச்எல்ங்கிறது ஒரு காலத்தில் ஜெர்மனியோட அரசாங்கத்துக்கு கீழே இருந்த சேவை. அதை ப்ரைவேட் கம்பெனியுடைய சேர்ந்து நடத்தினதால தான் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக அது ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படி இல்லை, அரசாங்கமே இதை நடத்தணும்னு நினச்சா அதுக்கு சொல்யூஷனாக சொல்லக்கூடியது காஸ்ட்டை குறைக்கிறது தான். எப்படி காஸ்ட் கட்டிங் பண்ணுறது? இந்த சேவையில் இருக்கக்கூடிய தேவைக்கு அதிகமான வேலைகளை குறைக்கிறது மூலமாக. உதாரணத்துக்கு இந்த நைட் டைம் மெயில் சர்வீஸை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற லெட்டர்ஸை எங்கெங்கே போகணும்னு பிரித்து வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேலையில் இருப்பார். அந்த மாதிரியான சார்ட்டிங் அவுட் வேலைக்கு டிஜிட்டலைசேஷன் அப்படி இல்லைனா டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ விரும்பியோ விரும்பாமலோ அரசாங்கம் இதை நடத்தணும்னா காஸ்ட் கட்டிங் பண்ணியாகணும். அப்படி இல்லாட்டி இன்னொரு சொல்யூஷனாக இந்த மெயின் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிற இடங்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரதான நகரங்களில் தான் இருக்கும். அதுவும் அது இருக்கிற நிலங்களோட வேல்யூவும் ரொம்ப அதிகமாக இருக்கும். போஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 பில்லியன் ரூபாய் பெறுமதியான நிலங்கள் அவங்க கிட்ட இருக்கு. அந்த மாதிரி பெறுமதியான நிலங்களில் இருக்கிற இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பில்டிங்களை கமர்ஷியலைஸ் பண்ணலாம். ஞாபகம் இருக்குது தானே? கிட்டத்தட்ட 4000 பில்டிங்கில் 653 பில்டிங்கள் மெயின் போஸ்ட் ஆஃபீஸாக இருக்குது. அந்த கட்டிடங்களை கமர்ஷியலைஸ் பண்ணுறது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அந்த நிலங்களை விற்கிறது இல்லை, அந்த கட்டிடங்களை இன்னும் டெவலப் பண்ணி ஹோட்டல், ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு ரெண்ட் இல்லைனா லீஸுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிற பகுதியை மட்டும் வச்சுட்டு மீதம் இருக்கிற நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம். ஞாபகம் இருக்குது தானே? நுவரெலியா போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது. இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் எதையும் ஃபாலோ பண்ணாமல் வெறும் ஃபிங்கர் பிரிண்ட் மெஷினையும் ஓடி அலவன்ஸையும் மட்டும் பிரச்சனையாக பார்க்குறோமா இருந்தால் சேவைகளோட சேர்ந்து எங்களுடைய பொருளாதாரமும் அவுட்டேட்டடாக ஆகி போக வேண்டியது தான். ஏன்னா ஞாபகம் இருக்குது தானே, உலகமே டெவலப் ஆகி அட்வான்ஸ்டாக போகும்போது நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகணும். ஏன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இந்த மாதிரியான இன்னும் பல பொருளாதார தகவல்களை நீங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மாதிரியான எல்லா பிளாட்ஃபார்ம்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம்.